பேர் சந்தோஷமா இருக்கீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். எந்த நிலையிலும் நம்மை என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். கடும் புயல் எழும்புவது போல, கடும் காற்று நம்முடைய படகின் மீது அடிப்பது போல, நம்முடைய படகே கவிழ்ந்து விடுவது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை தெரியுமா? கப்பலின் அடித்தட்டிலே இயேசு இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். என் கப்பலில் யார் உண்டு? இயேசு உண்டு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டவர் யாரு? யார் நம்மளை கூப்பிட்டது? நம்மளை அழைத்தவர் யார்? இயேசு. கடைசி வரையிலும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படி இருங்க? ஆவியில அனலா இருங்க. ஏன்னா ஒரு சாட்சி ஒண்ணு கேட்டேன். ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணாரா, ஆராதனை நடத்திட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரி முன்னாடி வந்தாங்களாம். வரும்போது அவங்க கிட்ட கேட்டாங்களாம், நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அது சொல்லிச்சான், இந்த எல்லைகளில் நான் என்ன பண்ணுவேன், இந்த எல்லைகளில் என்ன பண்ணுவேன், கிரியை செய்வேன். யாரை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, என்னுடைய ஃபோக்கஸ் என்னுடைய இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கும்னா, அபிஷேகம் பெற்றவங்க மேலதான் என்ன இருக்குமா? பிசாசுக்கு. அந்த பிசாசுக்கு, எல்லையில கிரியை செய்கிற பிசாசுக்கு என்ன இருக்குமா? அபிஷேகம் பெற்றவங்க மேல பிசாசு அந்த ஃபோக்கஸ் இருக்குமா. அப்ப அந்த ஊழியக்காரன் கேட்டாரா, நீ என்னென்னலாம் பண்ணுவ அப்படின்னு கேட்டாரா. அது 3 விஷயம் சொல்லுச்சு. 1, சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு தூக்கத்தை என்ன பண்ணுவேன், கொடுத்துரு. 2வது இச்சை என்ன பண்ணுவேன், சபைக்கு வந்த உடனே அந்த பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, அந்த பையன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, அவ புடவை எப்படி இருக்கு, லேடிஸ்லயே கூட அவ என்ன புடவை கட்டிட்டு வந்தா, இவ என்ன புடவை கட்டிட்டு வந்தா, இவ மட்டும் கத்துறா, நான் கத்தணும், நான் கை தட்டணும், நான் குதிக்கணும் அப்படின்ற சிந்தையை யார் என்ன பண்றதா? யார் என்ன பண்றது? சத்துரு என்ன பண்றான், கொண்டு வரான். 1 தூக்கம், 2வது இச்சை, 3வது குழப்பம். என்ன குழப்பம் சொல்லுங்க? கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா, புடவை கரெக்டா எடுத்து வச்சனா இல்லையா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனா இல்லையா, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா, நாளைக்கு என்ன பண்ணணும், இப்போ முடிச்சிட்டு போய் என்ன பண்ணணும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான என்ன பண்ணோம் ஒரு பெண்களுக்கு இருக்கிற ஒரு குழப்பம். அப்போ சத்துரு எல்லைகளிலே கிரியை செய்கிற சத்துரு என்ன செய்யறான்? தூக்கத்தை கொண்டு வந்து, இச்சைகளை கொண்டு வந்து, குழப்பங்களை கொண்டு வந்து, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி அவன் என்ன பண்றான்? நம்மளுடைய சிந்தையை திசை திருப்புகிறான். அப்போ உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த பாஸ்டர் கேட்டாரா, இங்க உன்னால கிரியை செய்ய முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரா. இல்ல. ஏன்? ஜனங்கள் எல்லாம் ஆவியிலே அனலா இருந்து ஆவியிலே நிரம்பி ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அதனால என்னால என்ன பண்ண முடியல, இந்த சபையில என்ன பண்ண முடியல, கிரியை செய்ய முடியல. ஏன் சொல்ல வரேனா, அதனாலதான் ஆரம்பத்துல இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஆவியிலே அனலா இருங்க. இந்த வார்த்தை இருதயத்திற்குள்ளே போக கூடாதபடி. ஏன்னா ஒரு வார்த்தை வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நாம் என்ன பண்ணிடுவான், பழிச்சிருவான். 6 நாள் சாப்பிட்ட சாப்பாடு இல்ல, என்ன 6 நாள் பிரயாசப்பட்ட பிரயாசம் அல்ல, நாம் சம்பாதித்த பணம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற அந்த வார்த்தையினாலே அந்த விசுவாசி பிழைத்துருவான்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அந்த வார்த்தை இருதயத்திற்குள்ள போக கூடாதபடி அவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா, அப்படியே தடை பண்ணிடுவான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போறோம். சபை இனி போக வேண்டிய இடம் என்ன தெரியுமா? எழுப்புதல். சொல்லுங்க, எழுப்புதல். சபையும் சரி, ஒரு ஆத்துமாவும் சரி, ஒரு குடும்பமும் சரி, அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய இடம் எது தெரியுமா? எழுப்புதல். இந்த எழுப்புதல் ஒரு சபைக்குள்ளே வருமானால் இந்த சேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது, காலியா இருக்காரு. ஒரு எழுப்புதல் தனிப்பட்ட மனிதனுக்குள்ள வந்தால் இந்த சேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது, காலியா இருக்காது. ஒரு எழுப்புதல் குடும்பத்திற்குள்ள வந்தா, நீ தூங்கு நான் போயிட்டு வரேன்னு என்ன பண்ண மாட்டோம். பிள்ளைகளை, கணவரை,
மனைவிய சொல்ல மாட்டோம். நான் போறேன் நீ வா அப்படின்னு யார் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? எழுப்புதல் அடைந்தவங்க சொல்ல மாட்டாங்க. நீ எழுந்துரு, அப்பதான் நான் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவேன், கிளம்புவேன். அப்போ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது சபையா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானது எழுப்புதல். சொல்லுங்க, எழுப்புதல். எழுப்புதல்னா ஒண்ணு, வேதாகமத்துல எழுப்புதல் என்ற வார்த்தை எந்த இடத்துலயுமே என்ன பண்ணல, பர்டிகுலரா என்ன பண்ணல, பேசவே இல்லை. எழுப்புதல், ரிவைவல் அப்படின்ற வார்த்தை இல்ல. ஆனா எபிரேய பதத்துல, எபிரேய வேதாகமத்துல அந்த வார்த்தையின் பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா ரெஸ்டோரேஷன். திரும்பவும் கர்த்தர் கட்டி எழுப்பி கொடுப்பது, திரும்பவும் மீட்டு கொடுப்பது, திரும்பவும் தட்டி எழுப்புவது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் தட்டி எடுப்பாங்க பாத்தீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருக்கும்? ஒரு தூசி அடைஞ்சு அடியில எங்க இருக்குன்னு என்ன பண்ணாது தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து தூசி தட்டி எடுப்பாங்க. அப்படி சில காரியத்தை தட்டி எழுப்புவதற்கு, ரெஸ்டோர் பண்ணுவதற்கு, மறுபடியும் அதற்குள் ஜீவனை கொடுப்பதற்கு தான் என்ன பேரு, ரெஸ்டோரேஷன். இப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விருப்பமா இருக்கிறார்னா, அவர் ஒரு ரெஸ்டோரேஷனை, மீண்டும் அவர் காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு சபையை கர்த்தர் மீண்டுமாய் உயிர்ப்பித்து அதை எழுப்புதலுக்கு நேராக நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிற. எத்தனை பேருக்கு வாஞ்ச என் சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகும்? எத்தனை பேருக்கு வாஞ்ச? கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சபையில ஒரு எழுப்புதல், என் குடும்பத்துல ஒரு எழுப்புதல், என் பிள்ளைக்குள்ள ஒரு எழுப்புதல், என் வீட்டுல ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதலை நீங்க என்ன பண்ணணும், உண்டு பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இன்னொருத்தர் யாராவது ஆண்கள் பகுதியிலிருந்து வாசிக்கலாம். உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. சபை குறித்ததான பாரம் இருக்கிறவர்கள், குடும்பத்தை குறித்ததான பாரம் இருக்கிறவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கான பாரம் இருக்கிறவர்கள் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் திரும்பவும் இதை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இது ஒரு இடத்துல அடங்கி தேங்கி நிக்குது ஆண்டவரே. இது ஒரு இடத்துல பல காரியங்கள் அதன் மேல மூடி அதனுடைய நன்மையை காணக்கூடாதபடி ஒரே இடத்துல தேக்கமாய் நிற்கிறது. நீர் மீண்டும் அதை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, மீண்டும் என் குடும்பத்தை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, மீண்டும் என் பிள்ளையை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, மீண்டும் என் சபையை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இருதயத்தில் பாரமுள்ள அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 6:2. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? இன்னும் 2 நாளிலே கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், 2 மாதத்திலே கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். இந்த 2025 முடிவதற்குள்ளாக கர்த்தரின் குடும்பத்தையும் ஊழியத்தையும் விசுவாசிகளையும் பிள்ளைகளையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். 2 நாளில சொல்லிட்டு கர்த்தர் அங்க முடிக்கல. ஓசியா அழகா சொல்றாரு, 3ஆம் நாளிலே அவர் என்னை எழும்ப பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். நான் மடிந்த நாணலை போல இருக்கிறேன், நெறிந்த நாணலை போல இருக்கிறேன். நான் என்னை உயிர்ப்பிப்பது உண்மைதான், ஆனா என்னை எழுப்ப 3ஆம் நாளிலே கர்த்தர் வருவார். சொல்லுங்க ஆமென். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் ஊழியத்தை ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னா முதல்ல கர்த்தர் என்ன பண்ணணும்? நம்மள உயிர்ப்பிக்கணும். 2ஆம் நாளிலே என்னை உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே என்னை எழும்ப பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. எழுப்புதல் வரணும்னா இந்த உயிர்ப்பித்தல் மிக மிக அவசியம்.
இந்த ஆத்துமா என்ன பண்ணிரு, பலவிதமான காரியங்களை யோசிச்சு 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 அதனுடைய ஜீவனுள்ள தன்மையை இழந்து ஆத்துமா செத்து கிடக்கிறது. செத்து கிடக்கிறதுனாலதான், ஆத்துமா செத்து கிடக்கிறதுனாலதான் இந்த சபையின் மீது, ஆராதனை மீது, குடும்ப ஜபத்தின் மீது கூடி வர்றத குறித்து என்ன இல்ல, பாரம் இல்ல. ஏன் இந்த காரியம் நடக்குதுன்னா, ஆத்துமா இன்னும் உயிர்ப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் இந்த நாளிலே சபைக்கு வாக்கு கொடுக்கிறது என்னன்னா, நான் 2ஆம் நாளிலே உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே எழும்ப பண்ணுவேன். சொல்லுங்க ஆமென். 2 நாள் படுத்திருக்கிற மாதிரி இருக்கட்டும், இத்தனை மாதங்களாய் படுத்திருக்கிற மாதிரி இருக்கட்டும், இத்தனை நாள்களாய் செத்த நிலைமையா இருக்கட்டும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 2ஆம் நாளிலே உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே நான் அந்த காரியத்தை எழும்ப பண்ணுவேன் என கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தரை மாத்திரம் நம்பி நிற்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, தைரியத்தோடு சொல்லு, 2ஆம் நாளிலே என்னை உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். என் அவமானங்கள், என் நிந்தைகளை கர்த்தர் மாற்றி, என்னுடைய பாதைகள் திசை கெட்டு இருக்கிற, கரடு முரடா இருக்கிற பாதைகளை கர்த்தர் மாற்றி என்னை எழும்ப பண்ணுகிற நாட்கள் வரும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே 2ஆம் நாளிலே என்னை உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே என்னை எழும்ப பண்ண, நான் மடங்கடித்து கீழே விழுவேன் என்று நினைத்தவர்களுக்கு முன்பாக என்னை காலூன்றி நிற்க பண்ணும். என்னை நீர் நிற்க பண்ணும் பொழுது அநேகர் கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வார்கள். இப்போ எழுப்புதல் அடையணும்னா முதல்ல நாம என்ன செய்யணும்ன்ற வார்த்தைகளை ஒரு 3-4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சுனேமியாள் என்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. யாரு? சுனேமியாள். அவங்களுக்கு என்னன்னா, ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அந்த எலிசா தீர்க்கதரிசி வரும்பொழுது எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, எப்பா அம்மா எனக்கு நீ இவ்வளவு செஞ்சியே, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுவும் பெருசா அவங்க என்ன பண்ணிக்கல, சொல்லல. என்ன செய்ய வேண்டும், ராஜாவினிடத்தில் சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேட்டார். அதற்கு அவள், ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அவ என்ன சொல்ல வரல, தனக்குண்டான குறை, தனக்கு பிள்ளை இல்லை என்பது என்ன பண்ணல, அவ சொல்ல வரல. ஆனாலும் அந்த எலிசா என்ன பண்றாரு, கூப்பிட்ட போது அவள் வாசற்படி நின்றாள். அப்பொழுது அவள், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டும் என்றாள். அதாவது, நான் எங்கேயோ தானே இருக்கிறேன், நீங்க எதுக்கு என்ன பண்றீங்க, என்ன அபத்தம் சொல்றீங்க, நான் என்னை ஏன் இப்படி செய்றீங்க, நான் குழந்தை இல்லைனால நான் சுகமா தான் என்ன பண்றேன், குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள மன வருத்தங்கள் இருந்தாலும் அந்த ஊழியக்காரனிடத்துல அவன் அந்த மன வருத்தத்தை சொல்லாம, நான் சுகமா தான் குடியிருக்கிறேன். எத்தனை பேரு சொல்வீங்க, வீட்டுல இருந்து வரும்போது என்ன பண்ணுவோம், ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு வருவோம். ஆனா யாருன்னா கேட்ட உடனே வந்த உடனே என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட என்ன பண்ணுவோம், உடனே நல்லாதான் இருக்கு. என்ன பண்ண முடியாது, சில பாரங்களை யாருக்கிட்டையும் சொல்ல, சில வேதனை எல்லாம் உள்ள இருந்து அப்படி இவ்வளவு தூரம் தொண்டை நெருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியாது, சில வேதனை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. அப்படிதான் இந்த சுனேமியாள் அவ கேட்கிறா. அதே மாதிரி அந்த சுனேமியாளுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்குது. பிள்ளை பிறந்த உடனே கொஞ்ச நாள் அவன் நல்லா வளர்றான். இப்போ அந்த பிள்ளை தன்னுடைய அப்பா கூட என்ன பண்றான், வேலை செய்யறதுக்கு கூட போறான். கூட போகும்போது அந்த பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு, தலைவலி. பயங்கர என்ன பண்ண தலைவலி. தலைவலி வந்த உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இவனை என்ன பண்ண, உடனே கொண்டு போய் யாருகிட்ட விடு, தாயினிடத்துல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அனுப்பி விடுறாரு. அப்பா அனுப்பினக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இந்த சுனேமியாள் எழுப்புதல் எப்படி உண்டாகுதுன்றதை நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த சுனேமியாள் உடனே என்ன பண்றா, அங்கிருந்து தகப்பனிடத்துல இருந்து தான் அம்மா கிட்ட என்ன வந்திருக்கு, அந்த பிள்ளை வந்திருக்கு. இப்போ உடனே என்ன பண்றா, அவ நேரா யாரு தேடி தெரியுமா, அவங்க கணவருக்கு சொல்றா, அந்த மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி தீர்க்கதரிசி என்ன பண்ண போறேன், நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா,
அவ ஓடின பிறகு கர்மேல் மலை மேல என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி எலிசா உட்கார்ந்து இருக்கிறார். அவனுடைய வேலைக்காரனாகி கேயாசி இருக்கிறார். கேயாசி எலிசா என்ன பண்ணிட்டாரு? சூனேமியால் ஓடி வருது பார்த்துட்டாரு மலை மேல. உடனே எலிசா என்ன சொல்றாரு? இங்க பாரு, சூனேமியால் வரா, அவளுக்கு ஏதோ வருத்தம் இருக்குது போல, அவளுடைய ஆத்மா சோர்ந்து போய் இருக்கிறது போல, உடனடியா கேயாசியை ஓடி போய் அவளுக்கு என்னன்னு கேட்க சொல்லுன்னு சொல்றாரு. இங்க கேயாசி அவனுடைய வேலைக்காரன் ஓடி வந்து கேக்குறாரு சூனேமியால் கிட்ட, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர்றேன்னா? நான் நல்லாதான் இருக்கேன்னு திரும்ப யார பார்க்க போறா தெரியுமா? எலிசாவை பார்க்க போறா. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததி எல்லாம் ஒரு எழுப்புதலுக்கு நேராக, ரெஸ்டோரேஷனுக்கு நேராக, அதாவது உயிர் மீட்சிக்கு நேராக நடத்தணும்னு சொன்னா, நீ இயேசுவை போல, அவரை பார்க்கிறது போல, அவர் நம்மை பார்க்கிறது போல, அவர் பேசுகிறது போல, அவர் செயல்படுகிறது போல நாமும் இந்த பூலோகத்தில் செயல்படுவோமானால் எழுப்புதல் உன் குடும்பத்தில் நிச்சயம் உண்டு. உன் பிள்ளைகளுக்குள்ளே எழுப்புதல் உண்டு, உன் குடும்பத்திற்குள்ளே எழுப்புதல் உண்டு, உன் சந்ததிக்குள்ளே எழுப்புதல் உண்டு. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. தேவ வல்லமை, எழுப்புதலை உண்டு பண்ணுகிற தேவ வல்லமை, எழுப்புதலை அக்கனை அனுப்புகிற தேவ வல்லமை. எலிசா பார்த்தது போல பார்வை, வார்த்தை, செயல்கள் இன்றைக்கு பரலோகத்தை போல, ஆவியானவரை போல, அவருடைய கை அந்த பிள்ளையினுடைய கரத்தை பிடித்தது போல, அந்த உள்ள கையை பிடித்தது போல தேவ அக்கனை இன்றைக்கு உள்ள கையை பிடிக்கட்டும். அந்த பிள்ளையினுடைய உடல் ஆனால் மூண்டது, ஆனால் மூண்டது, ஆனால் மூண்டது, ஆனால் மூண்டது. தேவ அக்கனை, தேவ அக்கனை உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த பிள்ளை செத்து கிடக்கிறதோ, எந்த பிள்ளை மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறதோ, தேவனுடைய அனல், தேவனுடைய அக்கனை, பரிசுத்த ஆவியானவருடைய வாசனை இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மீது, உன் குடும்பத்தின் மீது, சபையின் மீது, விசுவாசிகள் மீது வீசப்படுவதாக. மழையாய், காற்றாய், அக்கினியாய், சொல்லுவோம் மழையாய், மழையாய், காற்றாய். இன்னைக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளுக்காக நீ வடித்த கண்ணீரை நான் அறிவேன். உன் பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட்ட அந்த முழங்காலின் வலியை நான் அறிவேன். இதோ கர்த்தர் உன் பிள்ளையை உயிர்ப்பிக்கிறார், கர்த்தர் உன் பிள்ளையை உயிர்ப்பிக்கிறார். அந்த அனல், அந்த அனல் உன் பிள்ளையின் மீது, உன் பிள்ளையின் மீது கர்த்தருடைய வல்லமை. அந்த பிள்ளையின் மீது அனல் உண்டானது. இன்னைக்கு எந்த பிள்ளை, இன்னைக்கு எந்த குடும்பம், எந்த சபை உயிரற்று படுத்திருக்கிறதோ, கர்த்தருடைய பார்வை உன் மீது படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உன் மீது படுகிறது, அவருடைய கரம் உன் கரத்தோடு சேர்க்கப்படுகிறது. இதோ உடல் அனல் கொண்டு எழும்பும், அது எழுப்புதலுக்கு நேராய் நடத்தப்படும். எலிசா வந்த உடனே அந்த பிள்ளை இருக்கிற கட்டலின் மீது அந்த அவனுக்குள்ளிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவன் உள்ளே அனுப்பும் பொழுது அந்த சரீரம் எழுப்புதலை கண்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம் சபை எழுப்புதல் அடையணும். பரிசுத்த ஆவியானவருடைய வாசனை, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய பார்வை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை எந்த சபையின் மீது வீசப்படுகிறதோ, எந்த பிள்ளையின் மீது பேசப்படுகிறதோ, அந்த பிள்ளை எழுப்புதலை காணும். இரண்டாவதா நாம் எழுப்புதலை காண என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இங்க பவுலும் சீலாவும் ஒரு ஊழியத்தை முடிச்சிட்டு
அவங்க எங்க போகணும்? அவங்க எங்க போகணும்? பித்தினியா நாட்டுக்கு போகணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவங்களை என்ன பண்ணிட்டாராமா? ஆவியானவரோ அவர்களை போக எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 16:7 போக விடல. இவங்களை நேரா எங்க அனுப்புறாருன்னா, எங்க அனுப்புறாரு? வாசிங்க 10ஆம் வசனம். உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அவங்க எங்க போனோம்? பித்தினியா என்ற அந்த இடத்துக்கு போனோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவங்களை பித்தினியா நாட்டுக்கு போக ஒட்டாமல் அவங்களை எங்க திருப்புறாரு தெரியுமா? மக்கதோனியாக்கு திருப்புறார். மக்கதோனியாக்கு திரும்பின உடனே லீதியாளுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. குறி சொல்லுகிற ஆவி உடையவளுக்கு ஒரு விடுதலையை அந்த இடத்துல கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுலையும் ஷீலாவையும் சிறைச்சாலையின் மீது என்ன பண்றாங்க? போடுறாங்க. இங்க பவுலுக்கும் ஷீலாவுக்கும் எப்போது ஒரு வழக்கம். என்ன வழக்கம்? துதிச்சு பாடுற வழக்கம். அது அவங்களுடைய பழக்கம். என்ன பண்றாங்க? சிறைச்சாலைன்னு கூட அவங்க பார்க்காம, தான் கட்டுண்டப்பட்டிருக்கிற நிலைமையை கூட பார்க்காமல், அவருடைய கால்கள் கட்டப்பட்டு சங்கிலியினாலும் கட்டப்பட்டு இப்படி நின்னாலே என்ன பண்ணாது? நமக்கு ஆராதனை வராது. என்ன பண்ணிரும்? கொஞ்ச நேரத்துக்கு மேல நின்னா கால்வலி எடுத்துக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மேல முட்டி போட்டா என்ன பண்ணிரும்? கால்வலி எடுத்துக்கும். இந்த 2 ஊழியக்காரர்களும் கர்த்தரை பாடி துதிக்கிறார். அவங்க பித்தினியாவுக்கு போக வேண்டியவர்கள். கர்த்தருடைய ஆவியானவரோ அவர்களை திசை திருப்பி மக்கதோனியாவுக்கு போக வைக்கிறார். மக்கதோனியாவுக்கு போன உடனே எல்லாம் நல்லா தான் நடக்குது. லீதியாளுடைய இருதயம் திறக்கப்படுது, அற்புதம் நடக்குது, குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு போகுது, எல்லாமே நடக்குது. இங்கதான் செக்கு. என்னாச்சு? இதெல்லாம் நடந்த உடனே அங்க பாத்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணல? பொறுக்கல. என்ன பண்ணிட்டான்? இவனை சிறைச்சாலையில போட்டாதான் இவன் என்ன பண்ணுவான்? இவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்குள்ள போடப்படுறான். அங்கேயும் பவுலும் ஷீலாவும் தேவனை துதிப்பதற்கு மறக்கவே இல்லை. கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலைமையை பார்த்த உடனே ஆண்டவர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற இருதெல்லாம் கடினமா அப்படியே கஷ்டத்துல இருக்கு. கண்ணுல ஃபுல்லா பாரம், கண்ணுல ஃபுல்லா தண்ணீர், இருதயம் ஃபுல்லா பாரம், மனசு ஃபுல்லா வருத்தம், இருதயத்துல எல்லாம் குழப்பம், சிந்தையில குழப்பம். இப்படிப்பட்ட நிலைமையில துதிக்கிறவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். இங்க இப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில பவுலும் ஷீலாவும் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கும் போது ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி எல்லா சங்கிலிகளையும் என்ன பண்றாரு? கட்டவிழ்த்து விடுறாரு. எல்லா சிறைச்சாலைகள் தானாய் திறவுண்டது. யோசிச்சிருப்பார் பவுல். ஒருவேளை யோசிச்சிருக்கலாமா? நான் எங்கேயோ என்ன பண்ணிருக்கலாம்? பித்தினியாவுக்கு போயிருக்கலாம். மக்கதோனியாக்கு என்ன கொண்டு வந்து நான் இப்படி தலை கீழே தொங்குறத பார்க்க ஆண்டவரை நீர் கொண்டு வந்து. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லுவீங்க? நான் எங்கேயோ விக்கிறதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். நான் இயேசு ஏற்றுக்கொண்டனோ இல்லையோ, அங்க இல்லாத பாரமும் வருத்தம் கூட எங்க வந்துருச்சு? எங்க வந்துருச்சு? ஞானஸ்தானம் எடுத்து குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது என்ன வந்துருச்சு? தலை கீழே கட்டப்பட்ட நிலைமை. ஆனா எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன்னை பித்தினியாவுக்கு நீ போக வேண்டிய இடத்தை மாற்றி ஆவியானவர் உன்னை மக்கதோனியாவுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை கொண்டு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியா. சொல்லுங்க ஆமென். நான் கட்டப்பட்டு வந்தாங்க, நான் கட்டப்பட்டு வந்தான். ஆனா என் மூலமாய் கர்த்தர் அநேகருடைய சங்கிலிகளை அறுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பம் இப்படிதான், என் நிலைமை இப்படிதான்.
கஷ்டம்தான், இதே ஏழ்மைதான், இதே வருத்தம் தான், ஏன் இதே கண்ணீர் தான், இதே பாரம் தான். நான் கட்டப்பட்டதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படுவதே இல்லை. நான் கட்டப்பட்டதற்கு காரணம் அநேகருடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காக, அநேகரை எழுப்புதலுக்கு நேராக நடத்துவதற்காக. இங்கே இடங்கள் அசைகிறது, எல்லா சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. காவல்காரன் பார்த்த உடனே என்ன தெரியுமா பண்றான்? உடனே ஓடி போறான் தன்னை தற்கொலை செய்வதற்காக. ஐயோ, இருந்த எல்லா என்ன பண்ணாங்க, கைதிகள் எல்லாம் தப்பித்து ஓடி விட்டார்களோ என்று சொல்லி அவன் ஓடும் பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, உனக்கு நீ ஒண்ணு என்ன பண்ணாத, செய்யாத, நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன கர்த்தர் இதனால நமக்கு சபைக்கு சொல்ல வராருன்னு தெரியுமா? நாம கட்டப்பட்டு இருந்தாலும் சரிங்க, நம்ம சூழ்நிலைகள் பாதகமான இடத்தில் இருந்தாலும் சரி, நம்ம தலைகீழ தொங்க விட்டு இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பித்தனியாவுக்கு போக வேண்டிய என்னை மக்கதோனியாவுக்கு திசை திருப்பினவருடைய கிரியை என்னன்னு எனக்கு தெரியும். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த உங்களை மக்கதோனியாவுக்கு திருப்பினது ஒரு சித்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அங்கே தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு எழுப்புதல் உண்டானது. இங்கே அவனை சுற்றி இருந்த ஜனங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டானது. முதலில் தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகுமானால் அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய குடும்பத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாகும். சொல்லுங்க ஆமென். அவனை சுற்றி இருக்கிற சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகும். உன்னை திசை திருப்பி மக்கதோனியாவுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை கொண்டு ரட்சிக்கப்படாதிருக்கிற உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய், உன்னை கொண்டு ரட்சிக்கப்படாதிருக்கிற உன் பிள்ளையை ரட்சிக்கும்படியாய், உன்னை கொண்டு ரட்சிக்கப்படாதிருக்கிற உன் வீட்டு அருகில் உள்ள ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தான் கர்த்தருடைய மக்கதோனியாவுக்கு கொண்டு வந்தார். அப்ப நாம எழுப்புதல் என் குடும்பத்துல உண்டாகணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? அவரை எந்த நிலைமையிலும் அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவரை அசைவாடுதலுக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். அந்த ஒபீடியன்ஸ். பித்தனியாவுக்கு போனா பித்தனியாவுக்கு போல கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி மக்கதோனியாவுக்கு அவனுடைய பிரயாணத்தை திருப்புகிறான். அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒபீடியன்ஸ் அது நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் எனக்கு ஒன்று நிச்சயம் உண்டு, சீக்கிரம் என்னை சுற்றிலும் ஒரு எழுப்புதலின் அக்கினி போடப்படும். அது சுற்றி என்னை சுற்றிலும் பற்றி எரியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அங்க எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாருடைய கட்டுகளும் தெரிபட்டது என்று வசனம் சொல்லுகிறது. பூமி அசைவுண்டானது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்றாரு? அந்த இருக்கிற இடம் மாத்திரம் இல்ல, நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுல போய் தெரியும். 16ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. என்ன அசைஞ்சுதான்? பூமி இருக்கா? வசனம் வாசிங்க. பூமி மிகவும் சடுதியிலே திரு சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள், பூமி மிகவும் அதிர்ந்தது. யாரு பண்ண ஆராதனை? யாரு பண்ண ஜெபம்? துதித்து பாடினது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலே பவுலும் ஷீலாவும் கட்டப்பட்ட நிலைமையிலே ஜெபித்தான். அப்போ கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலே நம்முடைய ஜெபமும் துதியும் சேர்ந்து செயல்படுமானால் பூமி நிச்சயமாய் அதிர ஆரம்பிக்க. சொல்லுங்க ஆமென். இந்த பூமி அசைக்க யாரால முடியாது தெரியல. பூமி அசைப்பீங்களா? டெய்லி போய் யாருன்னா சுத்தி விட்டு வரீங்களா? யாருன்னா அசைச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா உங்க ஆராதனை அசைக்கும், உங்க ஜெபம் அசைக்கும், உன் உபவாசம் அசைக்கும், உன் முழங்கால் அசைக்கும், உன் பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் அசைக்கும். அது அசைக்கும். அப்போ எழுப்புதலை, ஒரு ரெஸ்டோரேஷன், வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பித்தலை காணணும்னு சொன்னா இருக்கிற நிலைமையில அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை துதிக்க ஆரம்பிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். முதல்ல தனிப்பட்ட மனிதனுக்கு, இப்ப நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு. மூன்றாவது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே காலூன்றி நில். 2 போதும். அவர் இப்படி என்னோடு பேசும் பொழுதே ஆவி எனக்குள்
வந்தது. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆவியே இல்லாத மாதிரி சொல்லுங்க. ஆவி எனக்குள் வந்தது. அவர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கையிலே ஆவி எனக்குள் வந்தது. அப்போ ஒரு எழுப்புதலை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன நமக்கு முன்னாடி அவசியம்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய கை, அந்த பிள்ளையினுடைய கையை, எலிசாவினுடைய கை பிள்ளை கோர்க்கப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தோடு நம்முடைய கரம் செயல்படணும். அப்போ அது செயல்பட ஆரம்பிச்சதுன்னா எழுப்புதல் என்ன பண்ணும்? தானாய் உண்டாகும். இரண்டாவது, அந்த பவுலும் சீலாவும் கீழ்ப்படிந்து இருக்கிற நிலைமையில துதித்து பாடினார்கள். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே எழுப்புதல் உண்டானது. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியாவுக்குள்ளே என்ன பண்றாராமா? வந்து தங்கினார். இவன் அப்படியே 37ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு போறார். எசேக்கியா 37ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு நடுவுல கொண்டு போய் நிறுத்திட்டு அவனை சொல்றாரு. எசேக்கியாவை கேட்கிறாரு, எசேக்கியாவே இது உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசன முறை. ஏன் தெரியுமா பேசுறதெல்லாம் நடக்குது? ஏன் நம்ம சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மீது வைக்கப்பட்டது. அதுக்குதான் பிள்ளைங்களை பார்த்து நாசமா போயிடுவேன் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? உங்க வார்த்தையின்படியே அப்படியே நடந்துரும். நீ எல்லாம் எந்த நிலைமைக்கு ஆளாக போறேன்னு பாரு அப்படின்னு என்ன பண்ணாதீங்க. கோபத்துல கூட உங்களை பிள்ளைகளை என்ன பண்ணிராதீங்க, என்ன சொல்லாதீங்க, அப்படி பேசாதீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவி உன்மேல் இருக்கிறது. எசேக்கியாவின் மீது கர்த்தருடைய ஆவி வைக்கப்பட்டது நிமித்தமாய் அவன் உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவில் நிறுத்தப்பட்டான். நிறுத்தின உடனே ஆண்டவர் சொல்றார், நீ பேசு, நீ பேசு. உடனே எசேக்கியா என்ன பண்றாரு? அது உயிரடையட்டும் அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அது உயிரடைந்திருந்தது. அதன் மீது மாம்சங்கள் போர்த்தப்பட்டது. தன் எலும்புகளோடு அந்த எலும்புகள் சேர்க்கப்பட்டது. தன்னுடைய சரீரத்தை போல அது ஒரு சேனையாய் எழும்பி நின்றது. மூன்றாவதா, நம்முடைய வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே எழுப்புதல் உண்டாகணும்னு சொன்னா கர்த்தருடைய ஆவி நம் மீது ஊற்றப்பட வேண்டும். சொல்லுங்க ஆமென். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த எலும்புகள் எல்லாம் சவுண்ட் போட்டு எல்லாம் எழும்பி சேனையா நிற்கும் போது எசேக்கியா என்ன பண்ணிருப்பாரு? பயந்து போயிருப்பாரு. ஏன்னா எங்க நிக்கிறாரு? தனி ஒரு ஆளா, ஒரே ஒரு ஆள். அதுக்குதான் நம்ம அடிக்கடி பாப்போம், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. அது எசேக்கியா அங்க போய் நின்ன உடனே பேசுறார். அப்போ எழுப்புதல் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையும் பார்வையும் செயலும் மாறின போது அந்த அந்த பையனுக்குள்ள என்ன பண்ணுச்சு? அனல் உண்டது. இரண்டாவது, கீழ்ப்படிந்து எந்த நிலைமையிலும் துதித்து பாடும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற இடத்திலே எழுப்புதல் உண்டானது. மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றிருப்போமானால் தேசமெங்கும் சேனையாய் எழும்பி நின்று பெரிய எழுப்புதலை நம்மளுடைய கண்கள் காணும். சொல்லுங்க ஆமென். பெரிய ஜனங்களோடு கூட்டத்தோடு ஆராதிக்கிற தேவ மகிமை காண்கிற நாள் வருகிறது. எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மீது இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். எனக்கு ஒரு நாள் தெரியும், அந்த நாள் வரும் பொழுது சேனையாய் அவரை ஆராதிப்போம், சேனையாய் அவரை உயர்த்துவோம், சேனையாய் அவரை மகிமைப்படுத்துவோம். எழுப்புதல் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சாரா ஒரு ஜமாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஊழியத்துல அவங்கள கூப்பிட்டாங்க. போது சம்திங் ஏதோ அங்க ஒரு கலவரமாயி அவங்கள அனுப்பிட்டாங்க. தனி சகோதரியில யாரும்
அவ்வளோ அப்போ அந்த காலத்துல வந்து பெண்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் ஊழியத்துல மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சகோதரி என்ன பண்றாங்க, அவங்கள துரத்தி அனுப்புறாங்க. துரத்தி அனுப்பின பிறகு அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு ஒரு மாதிரி குழப்பத்துல என்ன பண்றாங்க, திரும்ப அவங்க வராங்க. நேரம் நடந்து எங்க தெரியுமா வராங்க, அயனாவரத்துக்கு. ஒரே ஒரு தாய், ஒரே ஒரு சகோதரி அவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பினாங்க. அப்போ அவங்கள அந்த ஊழியத்திலிருந்து துரத்தப்படும் பொழுது என்ன பண்றாங்க, அவங்க அயனாவரத்துக்கு என்ன பண்றாங்க, நடந்தே வராங்க. ஒரு முள் புதர்ல உட்கார்ந்து, அந்த தனி ஆளா ஒரு புதர்ல உட்கார்ந்து அவங்க என்ன பண்றாங்களா, ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஆராதிச்சு பாடி ஜெபிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. நம்மள மாதிரி என்ன பண்ணுவாங்க, லைட்டா ஒரு கண்ணை ஓபன் பண்ணி நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம், எதனா ஒரு இது நடந்துச்சுன்னா சில பேர் சும்மாவே கண்ணை திறப்பாங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னடா இது உசு உசுன்னு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை திறந்து பார்த்திருக்காங்க. அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பெரிய சர்ப்பம் அவங்களுக்கு முன்னாடி அப்படியே நின்னுட்டு இருந்திருக்கு. இத பார்த்த சாரா நவரோஜி திரும்ப பின்னிட்டு ஓடவே இல்லை. நம்மள மாதிரி ஆளா என்ன பண்ணிருப்போம், என்ன பண்ணிருப்போம், செதறி பரணிபுத்தூர் வரைக்கும் வந்திருப்போம். அயனாவரத்துல ஆரம்பிச்சது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க பயப்படவே இல்லையா, திரும்ப கண்ணை மூடி அப்போ ஒரு வார்த்தை கொடுத்தார் ஆண்டவர், நீரறியா யாதும் நீரிடா என் தலை முடியோ என்னே நீரே. அங்கதான் இந்த பாட்டு வந்துச்சாம். இந்த பாட்டு அவங்க பாடிட்டே இருக்காங்க. ஆபத்திலே அருண் துணை பாதைக்கு நல்ல தீபமே. இப்ப நல்லா பாடுவோம், முன்னாடி பாம்பு இருந்தா பாடுவோமா தான் பிரச்சனை. இப்பெல்லாம் ராகம் ஸ்துதி எல்லாமே கரெக்டா வரும், முன்னாடி பாம்பு இருந்தா வருமா? ஆனா இந்த அம்மா கண்ணை மூடி பாடிட்டே இருந்தாங்க. கண்ணை திறந்து பார்த்திருக்காங்க, முதல்ல பாம்பு சத்தம் பயங்கரமா போட்டிருக்கு. அவங்க திரும்ப கண்ணை மூடி இந்த பாடல் வரியை ஆண்டவர் கொடுக்கிறார், நீரறியா யாரும் யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே ஆபத்திலே அருண் துணையே பாதைக்கு நல்ல தீபம் இதேன்னு பாடிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறார் ஃப்ரெஷ்ஷா பாட்டு. கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த சர்ப்பம் என்ன பண்ணலையா, சத்தம் கேட்கல. என்னடா சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி அந்த சர்ப்பம் செத்து கீழே விழுந்திருந்ததை அவர்களுடைய கண்கள் கண்டது. ஏன் தெரியுமா இந்த வார்த்தை நான் சொல்ல வரேன், கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு ஸ்திரீ அவள் வாயை திறந்து பாடினாலும் சரி, பேசினாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, அவள் என்ன செய்தாலும் சரி, அவளுக்காக பரலோகம் முன்பாக இருக்கிற சத்துருக்களை அழித்து தீர்க்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடுங்க, நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என்னே நீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என்னே நீரே ஆபத்திலே அருண் துணையே பாதைக்கு நல்ல தீபமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நீங்கள் எழுப்புதலை காணக்கூடாதபடி இருக்கிற, ஆசீர்வாதங்களை காணக்கூடாது இருக்கிற, நாம் நன்மையை காணக்கூடாது இருக்கிற பல சத்துருவின் கிரியைகளை நீ பேச பேச கர்த்தர் அழித்து கொண்டே இருப்பார். நீ வாயை திறந்து துதிக்க துதிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக மாண்டு மடிந்து விழுகிறதை உன்னுடைய கண்கள் காணும். ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, அது தாளந்தோ அல்லது கொடுக்கப்பட்ட டேலண்டோ பணமோ வசதியோ அல்ல,
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளையின் மேல் இருக்கிறார். அநேக சர்ப்பங்கள் அநேக குடும்பங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. தேவனிடத்துல விட மாட்டேங்குது, தேவனிடத்துல நெருங்க விட மாட்டேங்குது, ஆராதிக்க விட மாட்டேங்குது, வேதத்தை திருப்ப விட மாட்டேங்குது, ஜெபிக்க விட மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இல்ல. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் உனக்கு முன்பாக நிற்கிற அந்த சர்ப்பம் உன் வார்த்தையிலே மாண்டு மடிந்து விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாக நிற்கிற சர்ப்பத்தை, என் குடும்பத்தை கட்டி வளைத்து வைத்து சர்ப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அது என் மேல இருக்கிறதுனால என் பிள்ளையையும் கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக, ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக, ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சர்ப்பங்களை கர்த்தர் எரித்து சாம்பலாக்கி போடுவீராக. அப்போ எழுப்புதலை காணணும்னா கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் வேணும்னா கர்த்தர் பேசுகிறது போல, அவர் வாயை போல, அவர் பார்வையை போல, அவர் செய்கையில் போல நம்முடைய காரியங்கள் மாறுமானால் தனிப்பட்ட மனிதன் மீது அனல் மூண்டது. இரண்டாவது, கீழ்ப்படிந்து இருக்கிற நிலைமையிலே துதிக்க ஆரம்பிப்போமானால் பூமி அதிர்ந்து நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்திற்கு எழுப்புதல் உண்டானது. மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது இருப்பாரானால் தேசத்திலே சேனைகளாய் எழும்பி நிற்கிற ஒரு எழுப்புதலின் நாள் சீக்கிரம் வந்து விட்டது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. தினமும் ஜெபத்துல எழுப்புதலுக்காக ஜெபி. உங்க பிள்ளைகளுடைய எழுப்புதலுக்காக ஜெபி. ஆராதனையின் எழுப்புதலுக்காக ஜெபி. சபையின் எழுப்புதலுக்காக ஜெபி. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கிரியைகளை கர்த்தர் அழித்து சேனைகளாய் நம்மை எழும்ப பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எந்த பிள்ளை இங்க வரலையோ, எந்த பிள்ளை இங்க இல்லையோ, எந்த குடும்பத்தின் நபர் இங்க இல்லையோ, அந்த பிள்ளைய மனசுல வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளை மேல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் குடும்பத்தின் மேல இருக்கிறார். என் கர்த்தருடைய ஆவியானவர் என் சந்ததியின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் சபையின் மீது இருக்கிறார். அந்த பிள்ளைய சொல்லி சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கீழ்ப்படியாத பிள்ளையின் மீது இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சீர்குலைந்திருக்கிற அந்த பிள்ளை மீது இருக்கிறார். சீக்கிரம் சேனையாய் எழும்ப